ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலார்ட் எபிசோட் நம்பர் 10 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன கட்டாங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு கத்தி எடுத்துட்டு உன்ன மாதிரி ஆட்கள்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு சாவறதே மேலுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வெட்ட வந்துட்டு திடீர்னு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிதான் அந்த ட்ரோகிய. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீ அவ்வளவு சீக்கிரம் செத்து போலான்னு நினைச்சு என்ன அது அவ்வளவு ஈஸியா இருக்கிற ஒண்ணு சாவுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுண்டுவரில் வச்சு ஒரு அட்டாக் பண்ணான். அந்த அட்டாக்கே போய் தூரமா போய் தள்ளி போய் விழுறான். ஒரு பில்லல் அடிச்சு அப்படியே விழுந்து கிடக்குறான். அப்ப அவனோட ஆளுங்கெல்லாம் நம்ம எழுதுட்டு இந்த அளவுக்கு மோசமா அட்டாக் பண்ணிருக்கான், இவன் யாரு, இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டுனா நம்ம ஹீரோ ஒரு சேர்ல உட்காந்துட்டு அவனுக்கு என்ன சொன்னா, அதான் உங்களுக்கு நீங்க எல்லாம் எனக்கு மண்டியிட போறீங்களா, உங்க உயிரை என்கிட்ட கொடுக்க போறீங்களா, உங்களோட முடிவுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லா டிஸ்பிள் குழம்பிட்டு இருக்கும்போது மாஸ்டர் முன்னாடி வராது. அப்ப அங்க இருக்கிற டிசபிள் ஒருத்தர் நம்ம மாஸ்டர் லுக் கூட்டணும் அவன் மண்டியிட சொன்னதுக்கு அப்புறம் மாஸ்டர் அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா டிசபிள்ஸா இந்த இடத்துல மண்டிட்டு நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மாஸ்டர் மேல நம்ம ஹீரோ பக்கத்துல நின்றுட்டு இங்க இருக்கிற எல்லா டிசபிளுக்கும் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ற. இனிமே நம்ம சீனியர் என்ன சொல்றோம் அது எல்லாத்தையுமே நம்ம பண்ண போறோம். அபிஷியலா அவரு கீழே தான் இனிமே நம்ம செயல்பட போறோம். சீனியர் மாதிரி சொல்லி நம்ம மாஸ்டர் கூப்பிட வர அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, இனிமே என்ன ஸ்கைலார்ட்னே கூப்பிடுங்க. அப்ப கேட்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் இனிமே எல்லாம் கேட்டா இல்லையா, இவரு இனிமே ஸ்கைலார்ட், இனிமே யாரா இருந்தாலும் ஸ்கைலார்ட்னு சொல்லி கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்வாட் கிளாட காட்டுறாங்க. அந்த இடத்தோட சீஃப் ஒருத்தர் இருக்காது. அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கும் மாதிரி எழுதனே அவர் வச்சுக்கலாமே அவர் ஒரு புக்கு மாதிரி படிச்சிட்டு இருக்கா. அப்ப சடனாங்க லைட்ல பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு என்ன நடக்குதுமே பார்த்தா ஒரு புகை மாதிரி வந்து ஒரு கோஸ்ட் ரூட்ல ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். யாருன்னா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டாலும் அவன் தான். அந்த இடத்துல அவன் செத்து போனதான் அவன் கோஸ்டா வந்திருக்கான். அப்ப அந்த இடத்துல வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் செத்து போயிட்டேன். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன எப்படி நடந்தது, க்ளூர் செட்ல உன்னை அழிக்கிற அளவுக்கு யாரும் இருந்தா, அந்த பொண்ணை நான் தூக்கிட்டு வரலான்னு தான் ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து என்ன இப்படி பண்ணிட்டான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த எழுத என்ன சொல்றாங்கன்னா, நான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இன்னும் கூட நிறைய பேர் ஆள் அனுப்பி இருக்கணும். உன்னை தனியா அனுப்புனதுதான் என்னோட தப்பா இருக்கு. நான் கிஃப்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் அந்த பொண்ணு ஒருத்தருக்கு. ஆனா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி என்னை மன்னிச்சிடு, உன் உடம்பு இப்படி அழிஞ்சு போறதுக்கு நானும் ஒரு இடத்துல காரணமா இருக்கேன். அப்ப இந்த மாஸ்டர் என்ன சொல்றா, நம்ம கிட்ட ஒரு சீக்ரெட் டெக்னிக் இருக்குல்ல, அதை வச்சு என்ன திருப்பி உங்களை கொண்டு வர முடியும்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த எழுத என்ன சொல்றேன்னா, ஆமா அந்த ஒரு டெக்னிக் இருக்கு, நம்ம செட்டோட சீக்ரெட் டெக்னிக் அது. அந்த ஒரு கல்டிவேஷன் மெத்தட் பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது, உனக்கு கூட இதுவரையும் தெரியாது. அந்த டெக்னிக்கை பத்தி இருக்குங்கிறது மட்டும்தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிற டெசிபிள்ஸ் எல்லாம் ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த டெக்னிக்கல தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, சோடுக்குள்ள ஒரு சோலை வந்து சீல் பண்ணுவோம். அப்படி சீல் பண்றப்ப என்ன நடக்கும்னா, உங்களை மாதிரி கோஸ்டா இருக்கவங்க எல்லாருமே அந்த சோடுக்குள்ள மிங்கிலுவாங்க. அதை யூஸ் பண்றவங்க கொஞ்சம் ஓவர் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த சோடுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால சீக்கிரமாவே உங்க பாடி ரீபில்ட் ஆகும். அதாவது நீங்க திரும்பி உயிரோட வர மாதிரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சோடு கிளான்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த லைஃப் ஃபோர்ஸை நம்ம ஏமாத்தி இது மாதிரி நம்ம திருப்பி உயிரை வந்துக்கலாம். அந்த டெக்னிக் தான் உங்களுக்கு தான் சொல்றேன். இல்ல நீங்க சேர விருப்பப்பட்டீங்களா, நீங்க வரத்துக்குள்ள அந்த க்ளோட் செட்டை நான் முடிச்சு விட்டுறேன். அதை கிட்டதுக்கு அப்புறம் அந்த மாஸ்டர் கண்டிப்பா நீங்க உங்களை பண்ண முடியுமா, அதை கிட்டதுக்கு அப்புறம் நம்ம எழுதுறது கண்டிப்பா பண்ணுவேன். அப்ப நானும் அந்த இடத்துக்கு போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட கோஸ்ட் அந்த இடத்த விட்டு போறாரு. அப்ப இந்த எழுத என்ன சொல்றேன்னா, ஒன்ன மாதிரி ஒத்த பக்கறைக்காக நாங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்போமா, இப்பதான் சொல்லி நிறைய பேரை நாங்க வந்து சோடுக்குள்ள அப்படியே சோலா மாட்டி வச்சிருக்கோம். இந்த டெக்னிக் பாசிபிள் தான், ஆனா ஒன்ன மாதிரி ஒரு லூசுறாங்க திருப்பி கொண்டு வரதுக்கு முட்டாள் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல அதுக்கப்புறம் என்ன காட்டாங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட்டை கட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் வீடு கூட சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம ஸ்கைலார்டும் அதே சமயத்துல மாஸ்டரும் உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த மாஸ்டர் இருக்காங்களே, அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல அவரோட கவுண்டர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நம்ம கிட்ட எவ்வளவு இன்னர் டிசிபிள்ஸ் இருக்காங்க, எவ்வளவு அவுட்டர் டிசிபிள்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவரு என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு இருந்துமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம டாப் செட்ல ஒரு ஆள் தான். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா, மொத்தமா 3 செட்டு நம்மள வந்து அட்டாக் பண்ண வந்தா நம்மளால அந்த இடத்துல சமாளிக்க முடியாது. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, சரி அதை பத்தி முழுசா எனக்கு சொல்லுங்க டீட்டெயிலுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எழுதுறோம் சொல்லுவாங்க. இந்த வாட்டி என்ன நடந்ததுன்னா, ஈவில் செட் ஆளுங்களும் அதே சமயத்துல ஃப்ரேம் செட் ஆளுங்களும் அதுவும் இல்லாம சோர்டு செட்டும் 3மே சேர்த்து வந்து நம்மள அட்டாக் பண்ணிருந்தா நம்ம நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட நம்மளுக்கு அதிகமாவே பவர்ஃபுல்லான ஆளுங்களா இன்னர் டிசிபிள்ஸ் அவங்க கூட இருக்காங்க. நம்மளால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்ப இந்த மாஸ்டர் என்ன சொல்றேன்னா, உங்க இதுல யாருமே பவர்ஃபுல்லா இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சவங்க செட்ல இருந்தவங்க அதை பத்தி இதை சொல்லுங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல்லா இருந்தது இல்லை, என் அளவுக்கு ஈக்குவலா யாருமே இருந்தது இல்லை. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாஸ்டர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அந்த டீ அதிகமா ஊட்டிட்டு இருக்காரு. என்னாச்சு, என்ன பத்தி ரிலீவ் பண்ண போறீங்களா ஐடென்டிட்டியா? அதை கேட்டதுக்கு அப்புறம் இல்ல அப்படிலாம் இல்ல, உங்க ஐடென்டிட்டி நாங்க ரிலீவ் பண்ண மாட்டோம். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் ஒரு அவுட் சைடர், நான் ஒரு பிசிக்கல் சுப்ரீம் லார்டா இருந்தா கூட என்னால எதுவுமே வெளில சொல்ல முடியாது. இப்ப இந்த பையனோட ஐடென்டிட்டில நான் இருக்கிறோம், அது உனக்கு புரியுதா? அதை கேட்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் கண்டிப்பா எனக்கு புரியுது, நான் என்ன வேணா பண்றேன் உங்களுக்காக. சீனியர்
நீங்க தான் எங்க செட்டை காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இந்த இடத்த விட்டு நீங்க போறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க செட்டோட நிலைமை என்ன ஆக போறது உங்களுக்கு தெரியாது. நீங்க இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா எங்க எல்லாருமே அழிச்சிருவாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு பாக்ஸை எடுத்து வைக்கிறான். அதுல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கத்தை நம்ம ஹீரோ வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை கொடுத்துட்டு இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் வாங்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இது ஒரு சிக்னல் மாதிரி, நீங்க இதை ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த சிக்னல் கிடைக்கும். ஒரே சமயங்கள கிடைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் உங்களை விட்டு காப்பாற்றுவேன். எனக்காக நீ கொஞ்சம் மணியும் அதே சமயத்துல குதிரைங்களும் ரெடி பண்ணுங்க. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து இந்த இடத்த விட்டு கிளம்புறேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் சரி நீங்க சொன்ன மாதிரியே பண்றங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நான் இப்ப இந்த இடத்த விட்டு சீக்கிரமாவே போகணும். எதுக்கு நான் இந்த சோடுக்குள்ள என்னதான் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம முக்கியமா இந்த இடத்த விட்டு நான் சீக்கிரமாவே போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ வெளில வாங்குற மாதிரி சொல்றான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு காரணம் சேனை பார்க்கறதுக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, சேனை இந்த இடத்துல இல்ல, அதுவும் இல்லாம நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, இப்பெல்லாம் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் என்ன காப்பாத்தீங்கன்னு சொன்னாங்க, தேங்க்யூ ஸ்கைலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி ஹீரோ நீ பாக்கணும்னு சொன்னல, அதாவது சேனை, அப்பனா நீ அவன் கூட டைசன் சிட்டிக்கு போ, இன்னைக்கு நைட்டே கிளம்பணும் நீங்க. அப்ப நம்ம ஹீரோனும் என்ன இவரு எதுவுமே கண்டுக்கார மாதிரி பேசிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஜெயில் மாதிரி ஒரு இடத்த கட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரோகி பையில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அதாவது சேன் உருவத்துல இல்லாத பொறுத்தவரையும் நம்ம ஹீரோ வந்து ஒரு சாதாரண ஆளு. ஆனா நம்ம ஹீரோ ஸ்கைலங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம ஹீரோ நாள் இருக்குது, நீங்க சாப்பிடுறதுக்கு டைம் வந்துச்சு. அதுக்கிட்ட ரோகி கண்டுக்கார மாதிரி இருக்க மாதிரி, இது என்னோட டியூட்டி இன்னைக்கானது, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு நான் ஸ்பெஷலா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கூட உங்க கடைசி மீலா கூட இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு காலைல ஸ்கைலர் உங்களை கொல்றது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ரோகி போய் கண்ணை முடிச்சுட்டு என்ன ஸ்கைலர் தப்பு ட்ரை பண்ணா சுத்தி சங்கிலி போட்டிருக்காங்க. அதெல்லாம் குடைச்சதுக்கு அப்புறம் யார் ஸ்கைலர் பேர் சொன்னது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, அவர் என்ன பண்றாருன்னே தெரியல, ஏதோ சிட்டிக்கு போய் ஃபன் பண்ண போறான்னு நினைக்கிறேன், இந்த இடத்த விட்டு காலி பண்றாரா. அது கேட்டதுக்கு அப்புறம் இந்த ரோகி என்ன அவர் இந்த இடத்த விட்டு போறாரா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இது சீக்கிரம் நானும் இதை சொல்ல நீங்க எதுவும் கேட்கல, ஓகேவா. அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ரோகி ஓகேங்கிற மாதிரி சொல்லிடலாம். அப்ப நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் எடுத்து கொடுத்து என்ன குடிங்க லாஸ்ட் மீல்ங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான். அப்ப இந்த ரோகி பைப்புல நம்ம ஹீரோ இடுப்புல இருக்க சாவியை பார்த்துடலாம். அப்பயும் புகழ ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவை, உனக்கு இருக்கிற டேலண்ட் யாரான டேலண்ட், ஆனா இந்த இடத்துல உனக்கு மதிப்பே கிடைக்கல, அது என்னால நம்ப முடியல, அதுக்கு நான் ஒரு வழி இருக்கு என்கிட்ட. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவன் அதை பத்தி பேசி என்ன பண்ணுனா, நான் ஒரு உதவக்கறதான இந்த உலகத்துல என்னை யாரும் ஹெல்ப் பண்ணுவான் இந்த இடத்துலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த ரோகி பையன் என்ன சொல்றேன்னா, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், என்னோட பவர்ல உனக்கு மாறி தரேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தேங்க்யூ ஹெல்ப், நீங்க சாவத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஹெல்ப் பண்றீங்களே. அப்ப இந்த ரோகி பைப்புல என்ன சொல்றா, நீ என் பக்கத்துல வா, உனக்கு என் பவரை தரேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காரா. அப்போ இப்ப என்ன பண்றானா, இப்படி கத்துற மெத்தட் ரொம்பவே ரேரா இருந்து உனக்கு தான் கத்துறங்கிற மாதிரி ஒரு ஃபயர் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ மயக்க அடைய செஞ்சிடறான். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி முட்டா பசங்க இருக்கும் போது நம்ம ஈஸியாவே தப்பிச்சிடலாங்கிற மாதிரி அங்க சங்கிலிலாம் அறுத்து போட்டு இவன் பாட்டுக்கு எஸ்டா வரா. ஆனா அவனுக்கு தெரியாது நம்ம ஸ்கைலர் தான் நம்ம ஹீரோன்னு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, இப்ப உனக்கு பின்னாடி யாரையெல்லாம் இருக்காங்கன்னு தெரிய போற, நீயே அவங்களாம் என்கிட்ட நீ கூப்பிட்டு வர போறங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த சோடுக்குலாம் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த எல்டர் யாரையோ ஒருத்தவங்களை வேண்டிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல திடீர்னு அந்த வானத்துல இருந்து ஓப்பன் ஆகி ஒரு எனர்ஜி சோர்ஸ் மாதிரி கீழே இறங்குது. ஒரு மெசேஜ் மாதிரி வருது. அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னா, எவர் நிலைமோட ஆர்டர் என்னன்னா க்ளோடு செட் அழிக்கணும், அதே சமயத்துல ஹீரோயினா உயிரோட கொண்டு வரணும். அப்ப அந்த எல்டரும் பண்ணிட்டா போச்சு, இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா என்ன காட்டாங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதாவது நம்ம க்ளோடு செட்டை விட்டு கூடயே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறோம்னா, இந்த பொண்ணை சேவ் பண்ணதுக்கு இது ஒண்ணுதான் வழி. நிறைய பேர் க்ளோடு செட் அட்டாக் பண்ண வருவாங்க. அந்த சமயத்துல இந்த பொண்ணு இருந்தா கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அதனால இந்த பொண்ணை நான் பத்தப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோயினும் நில்லுங்க, கொஞ்சம் பொறுமையாரா போய் ஏன் இப்படி வேகமா போயிட்டு இருக்கங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டா வேகமாவே போயிட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணும் ஏன்டா அப்படி பண்றங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏஜே பாய்ஸ்.